ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், காலையில் வந்துட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். ஒரு பக்கம் இந்தா இவங்க தான் பாருங்கள், மேலே தான் அவங்களுக்கு சாப்பாடு வைப்பேன். மேலே வைக்க சொன்னங்கிருச்சு. கோழிக்கு வைப்போமா, கோழிக்கு வைக்கிறதுல திங்கிறாங்க. வந்து இன்னும் ஒருத்தவங்க இந்த போகிற வர்ற ஒய்ஃப் வந்து 2 முட்டை இட்டு அடைப்படுக்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு ஒருக்கா சாப்பாடு வச்சிடணும். அப்புறமா இந்த பாருங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்களா 4 பேர், இந்த 4 பேர் இவங்கள பாருங்கள். இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இதான் என் பொழுதுபோக்கு, பார்த்துக்குறேங்க. இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இவர் மட்டும் ஒருக்கா தனியே குந்தித்து குர்ரன்ட்டு இருக்கார். அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படியே இருக்குது. முட்டையில் கொஞ்சம் பொறிக்குதில்ல. பிறகு இன்னொருத்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க, பார்த்துக்குறேங்க. பா 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 ஓடியாங்கடா 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 செல்லம் ஓடியாங்க. இந்த இவங்க 3 பேரும் ரொம்ப, நான் சாப்பாட்டை கையில் போட்டு எடுத்தேன்னு வைங்களேன், அப்படியே வாரது வந்துட்டு என் சாப்பாட்டு பீங்கானில் இருக்க சாப்பாட்டை இவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த 3 பேரும் ஏறி மடியிலையும் வந்துடுவாங்க. இவங்க 3 பேரையும் அம்மா திரட்டி விட்டாங்க. அதோட இவங்க 3 பேரும் என் கைக்குள்ளேயே நிற்பாக, பார்த்துக்குறேங்க. ரொம்ப சேட்டை இந்த 3க்கும். அப்புறமா இதான் எங்கள் கோழிக்கூட்டு, பார்த்துக்குங்க. சின்ன கோழிக்கூட்டு தான். நான் ஒருத்தி கருவாச்சி முட்டையில் படுத்து கிடக்குது, பார்த்துக்குறேங்க. கண்ணையும் பார்த்துக்குறேங்க. இதான் கருங்கோழி. எங்கள் வீட்டில் கருங்கோழி நிற்கிது. பூ கூட கருப்பாக இருக்கும். கண், வாய், மூக்கு எல்லாமே கருப்பு. முட்டை எங்கேயோ போட்டுட்டு எங்கேயோ படுத்து கிடக்கு பாருங்க. சரியான ஆள். மூணு கண்டில் நடுத்தண்டில் போங்க.